ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, எங்கள் ஹஸ்பண்ட் ஊருக்கு போயிட்டு வந்தோம். நாங்கள் ரிட்டன் வரும்போது எங்கள் ஆன்ட்டி எங்களுக்கு என்ன கொடுத்து அனுப்பிச்சாங்க அப்படின்ட்டு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டில் பெரிய மாமரம் ஒன்று இருக்குது. அதில் நிறைய பிஞ்சு விழுந்திருந்தது. நான் கேட்டேன், இதெல்லாம் எடுக்க மாட்டிங்களா அப்படின்ட்டு. எங்கள் ஆன்ட்டி சொன்னாங்க, இதை எடுத்து நாங்கள் என்னம்மா பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தான் நான் சொன்னேன், எங்கள் ஏரியா வந்து பிராமின் ஏரியா ஆன்ட்டி. அங்கே வந்து மாவடுன்னு ஒரு ஊர்க்கா மாதிரி போடுவாங்க. அது வந்து இந்த பிஞ்சில் தான் போடுவாங்க. இது வந்து சீசன் டைமில் ரொம்ப காஸ்ட்லியாக விற்கும் எங்கள் ஏரியாவில் அப்படின்னு. அப்படியாம்மா, நீங்கள் போடுறதா இருந்தால் எடுத்துகிட்டு போங்க, நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாம் எனக்கு எடுத்து தந்தாங்க. இது பாருங்கள், மாங்காய் வத்தல்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் இயர் காய்ச்ச மாங்காவை கட் பண்ணி இந்த மாதிரி வத்தல் போட்டிருக்காங்க. இது நம்ம ஊறுகாய் தாளித்து சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி மாவத்தல் போட்டு வச்சுட்டு நம்ம சாம்பார் இல்லை காரக்குழம்பு வைக்கும் போது ஒரு 15 மினிட்ஸ் சுடு தண்ணி ஊற்றி இல்லை நார்மல் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு எடுத்து குழம்புல போட்டோன்னா ருசியாக இருக்கும். இது மாங்காயில் மட்டும் பண்ண மாட்டாங்க, நாட்டு காய்கறியே எல்லாத்துலேயும் மோஸ்ட்டாக பண்ணுவாங்க. அப்புறம் எங்கள் அத்தை வீட்டு வாழை மரத்தில் வந்து நிறைய வாழைப்பழம் இருந்தது, வாழை கொலை தங்கியிருந்தது. அதுலேருந்து கொஞ்சம் வாழைக்காய் எங்களுக்கு கட் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சாங்க. பாருங்கள், இந்த வாழைக்காய்லாம் நம்ம ஊரில் வந்து ஒரு வாழைக்காய் 15 ரூபா 20 ரூபா அப்படின்னு விற்பாங்க. பட் அங்கே வேஸ்ட்டாக இருக்குது, யாருமே அவ்வளோ எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா எல்லார் வீட்லேயும் வாழை மரம் இருக்குது. அதுவும் அமாவாசை டைம்லாம் 20 ரூபீலேருந்து 30 ரூபி வரைக்கும் நம்ம ஊரில் வாழைக்காய் விற்பாங்க. அதனால் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தோம், சிப்ஸ் போடலாம் அப்படின்ட்டு. இது எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டு பின்னாடி ஒரு பெரிய புளிய மரம் இருக்குது. பெருசுனா பெருசு இல்லை, சின்னதுலேயே கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதிலேருந்து சும்மா எனக்கு 4 காய் பறிச்சு தாங்க அப்படின்னா அவர் பிரித்து தந்தார். பச்சைக்காய் இது எல்லோரும் நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம், இடித்து போட்டு சாப்பிட்றாங்க. சரி, எப்படி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு தான் பிரிச்சுட்டு வந்தோம். இந்த மாதிரி வேலையெல்லாம் மோஸ்ட்டாக நானும் என் தம்பி எங்கள் அக்காலாம் தான் செய்வோம். இது பாருங்கள், பால் சுண்டக்காய் அப்படின்னு சொன்னாங்க. சுண்டக்காய் கொஞ்சம் தேவைப்பட்டது. ஸோ இங்கே அவ்வளோவா கிடைக்கல. அதனால் ஊர்லேருந்து எங்கள் சித்தப்பா ஃபுல்லாக பேக் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. இன்னும் நிறைய கொடுக்குறேன்னு சொன்னாங்க, தூக்கிட்டு வர முடியாது, இது போதும் அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த பால் சுண்டக்காய் சுகருக்கு ரொம்பவே நல்லது. நான் ஒரு நல்ல ரெமடியும் சொல்கிறேன். இதை நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம், அதனால தான் உங்களுக்கு சொல்கிறோம். யாருக்கு சுகர் அதிகமாக இருக்கோ அவங்க ட்ரை பண்ணலாம். ஒரு 10லேருந்து 12 சுண்டக்காவை எடுத்து ஒரு டம்ளர் மோரில் நல்லா இடித்து ஆட் பண்ணிக்கோங்க. அது 3லேருந்து 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி அப்படியே குடித்தாலும் சரி, இல்லை வடிகட்டி குடித்தாலும் சரி, சூப்பராக கண்ட்ரோல் ஆகிடுது சுகர். ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக மார்னிங் வெறும் வயிற்றில் பண்ணணும், ஓகேவா? அப்புறம் கம்பு எடுத்துகிட்டு வந்தோம். சம்மர் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுல, இனிமேல் கூழ் களி இது மாதிரி தான் செய்ய போகிறோம். ஸோ கம்பு கொடுத்து அனுப்பிச்சாங்க. நல்லா இதை வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கோமா அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இடித்த உளுத்தம்பருப்பு கொடுத்துருந்தாங்க. 2ஆக உடச்சி தோல் எடுத்தது. நாங்கள் போன அன்றைக்கி தான் அவங்க அந்த உளுத்தம் பருப்பில் ஏதோ எண்ணெய் மாதிரி அப்ளை பண்ணி வச்சு அதை போட்டு இடித்தா இந்த மாதிரி தோலும் போயிடுது, பருப்பும் 2 ஆகிடுது. இது கொஞ்சம் வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸி, எனக்கு கழுவ தெரியாது அப்படின்னு சொல்லவே இந்த மாதிரி கொடுத்து அனுப்பிச்சாங்க. எங்கள் பாட்டி இருந்த வரைக்கும் இப்படி தான், ஊருக்கு போனோன்னா தேவையானது புளி அந்த மாதிரி எது இருக்கோ அவங்க பேக் பண்ணி ரெடியாக வச்சுருவாங்க. இப்போ எங்கள் ஆன்ட்டி இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்கள் ஊருக்கு போனோன்னா என்னம்மா இருக்குது அப்படி இப்படின்னு கேட்டுட்டு என்னென்ன தேவையோ பேக் பண்ணி வச்சுருவாங்க அவங்கக்கிட்ட இருக்கிறது. இந்த மாதிரி நீங்களும் ஊருக்கு போனீங்கன்னா உங்களுக்கு பேக் பண்ணி தர ஆள் யாருன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.